சீரியல்கள் வர ஆரம்பிச்சது. கையளவு மனசு, காசளவு நேசம், மர்ம தேசம், இந்த மாதிரி ரெகுலரா சீரியல் வர ஆரம்பிச்சு ரொம்ப அருமையா இருக்குங்க. அதாவது 13 வாரம் தான் வரும், வாரத்துல ஒரு நாள் தான் வரும். அதாவது 13x23 நிமிஷத்துல சொல்ல வேண்டியதை கரெக்டா நச்சுன்னு சுருக்கமா சொல்லிடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு வந்திருந்தாருன்னா இறங்கி முடிச்சிருவாரு விட்டு. பட் இப்ப இருக்கிற சீரியல் அப்படியா 13 வாரமும் ஸ்டெப்ஸே இறங்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி டெத் சீன் ஆச்சுன்னா அப்படியே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த சீன் அவர் போட்டோக்கு மாலை இருக்கும். பட் இப்போ வந்து 13 வாரம் ஆகும் அந்த டெத்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு. செத்து போன பணமே ஏஞ்சின்னு கை தட்டிட்டு அதுவே திருப்பி செத்துப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு திருப்பி இப்ப இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்தது ஜுனூன் ஸ்லாஷ் பிடிவாதம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெகா சீரியல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுவும் அது இன்ட்ரடக்ஷன் சாங்கே இருக்கும் பாருங்க, பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒரு நியூ ஜான்ரா ஆஃப் தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இப்ப சென்னை தமிழ், கோவை தமிழ், திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ் மாதிரி ஜுனூன் தமிழ் அப்படின்னு ஒரு ஜான்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஆதித்ய தன்ராஜ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜுனூன் வந்து கொண்டு வந்தது.